மகர ராசியில் பிறந்தவர்கள் அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது பணிவான வணக்கம். இன்றைய பதிவில் பார்த்திங்கன்னா, மகர ராசியில் உத்திராடம் 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 1, 2, 3, 4 பாதங்களும் மற்றும் அவிட்டம் 1, 2 பாதங்கள் அடங்கிய மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு வரக்கூடிய குரு வக்கர பலன்களை பார்க்கலாங்க. குரு பகவான் எப்போ வக்கரமடைகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 23ஆம் நாள் மிருகசீரிடம் 2ஆம் பாதத்தில் குரு பகவான் வக்கரமடைகிறாருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, ஐப்பசி மாதம் 9ஆம் நாள் மிருகசீரிடம் முதல் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, கார்த்திகை மாதம் 13ஆம் நாள் ரோகிணி 4ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, மார்கழி மாதம் 12ஆம் நாள் ரோகிணி 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. அதே ரோகிணி 3ஆம் பாதத்தில் தானுங்க தை மாதம் 22ஆம் நாள் குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறாருங்க. இந்த வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா, மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா, உங்கள் ஜென்ம ராசிக்கு 5ஆம் இடத்துல ரொம்ப பிரகாசமாக சஞ்சாரம் பண்ணிகிட்ருக்காருங்க இந்த குரு பகவான். இது கல்யாண குருபலன் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது திருமண வயதில் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு கல்யாண குருபலனாக நாம் எடுத்துக்கலாங்க. இதை அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ அந்த வக்கர காலத்தில் இந்த 5ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை நோக்கி புறப்பட்டாருங்க. இந்த வக்கர காலத்தில் இந்த வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா, 4ஆம் இடத்துக்கு நோக்கி புறப்படுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது 4ஆம் இடத்துக்குள்ளேயே வருவதில்லைங்க. 5ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து செல்வதை இது வக்கர காலம். இந்த வக்கர காலத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுக்கு 5ஆம் இடத்து பலன்களை விட 4ஆம் இடத்து பலன்களை நாம் ரொம்ப தெளிவாக பார்க்கலாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் இடம் என்பது சொத்து சுகஸ்தானம், வண்டி வாகனம், இந்த மாதிரிலாம் மாதுருஸ்தானம், இந்த மாதிரிலாம் பார்க்கலாங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த வக்கர காலத்தில் அதாவது எத்தனையோ இடங்கள் கொடுப்பதற்கும் வாங்குவதற்கும் ரொம்ப சிறப்பான நாளுங்க. அதாவது சின்ன சின்ன இடங்கள், அதாவது ஒரு 5-6 இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை எல்லாமே கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏக்கரா கணக்கில் வாங்குவீங்க. அது மட்டும் இல்லாமல் வண்டி வாகனங்கள், பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, எத்தனை வண்டிகள் இருந்தாலும் இருக்கவே வாங்குவாங்க இந்த மகர ராசியில் பிறந்தவர்கள். மற்றும் பார்த்திங்கன்னா, எத்தனையோ பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா வண்டி வாங்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு வண்டி எப்படியாவது வாங்கிடலாம், வண்டி நிறுத்துறதுக்கு தான்ப்பா இடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு யோகப்போ அடிச்சிட்டு இருக்குதுங்க. இந்த 5ல் குரு பகவான் இப்போ இருப்பது 4ஆம் இடத்தை நோக்கி புறப்பட்டாலும் 5ஆம் இடத்துக்கும் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை தருவாருங்க. இந்த திருமண வயதில் இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வக்கர காலத்தில் அதாவது நல்ல வரன்கள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. நல்ல மன வாழ்க்கை அமையுங்க. உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ரொம்ப செழிப்படைய போகுதுங்க. உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சிறப்பாக படிப்பார்கள். மகர ராசியில் பிறந்தவர்கள் படிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டு இருந்தால் இந்த வக்கர காலத்தில் நல்ல சிறப்பான வேலை வாய்ப்புகள் உங்கள் இல்லம் தேடி வருங்க. அதாவது உங்களுக்கு பிடித்த வேலைகள், அதாவது பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன், இந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப சிறப்பான பலன்கள் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு வக்கர காலத்தில் நடக்குங்க. மேலும் மகர ராசியில் பிறந்த அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான பணிவான நல்வாழ்த்துக்கள். மேலும் விவரங்கள் அறிய என்றும் புலிப்பாணி என்ற ஜோதிட தலைப்பை பாருங்கள். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்துக்கள்.